தேங்க்யூ. ஏங்க என் நண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது. தீபாவளி பர்ச்சேஸ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எம்புட்டு ரேட்டுக்கு என்னென்ன விலைக்கு எடுத்துன்றதை விவரமாக சொல்கிறேன், நல்லபடியாக கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்க, எங்கள் அம்மாவோட சேர்த்து பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்காரு 6000 ரூபா மணிக்கு, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா மணிக்கு 6000க்கு எடுத்து முடிச்சிருப்பானே. ஏன்டா திருவிழாவுக்கு நிறைய துணிமணி எடுத்துட்டோம், துணிமணியில் அதிகமாக காசப்படாதவானு, ரொம்ப நம்மளுக்கு வீடு கட்டினதுக்கு நகை நட்டெல்லாம் அடகு கிடக்கு, பூரா திருப்பணும்டா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கெஞ்சி கிளறி கேட்டார். ஐயோ ரொம்ப கெஞ்சாதையா, விடியா, நான் எடுக்கலை, உங்களோட வந்தாத்தே அதிகமாக எடுப்பேன், நீங்கள் இல்லைன்னா மிச்சப்படுத்திடுவேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும்தான் நான் வாழ்க்கையில் தனியாக தன்னந்தனியாக போய் துணி எடுக்க போயிருக்கேன் பார்த்துங்க. இல்லாட்டி என் நாத்தனாரையும் கையில் பிடிச்சிட்டு போவேன். இன்றைக்கி யாரையும் கூப்பிடாம நம்மளா போயிடுவோம்யா. என்னது இது, நம்மளும் என்னைக்கு தான் பழகுதுன்னு இன்றைக்கி போயிட்டேன் பார்த்துங்க. போனால் ஏகேமத்தில் கூட்டமான கூட்டம், ஏகேமத்தில் தான் நான் எடுப்பேன். அந்த கடை தான் வந்து நடுத்தர மக்களுக்கு ஏற்ற கதை பார்த்துங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனங்களான ஜனங்க எம்பிட்டு பேர் என்கிட்ட ஓடியாந்து உங்களை பார்த்துருக்கணக்கா, உங்களை பார்த்துருக்கணக்காண்டு நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க. நான் பேசிட்டு இன்னொரு ட்ரெஸ் போய் பாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து துணிமணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. எல்லாமே என்னென்ன விலையில் எடுத்தேன், எவ்வளவு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்த காசுலேருந்து எவ்வளோ மிச்சம் பண்ணுறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமாக சொல்லிவிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பாப்பம்மா, முதல்ல ஏன் ட்ரெஸ்ஸை பாருங்கள். முதல்ல எனக்கு நான் 2 3 4 புடவை எடுத்தேன் பார்த்துங்க. 4 புடவையும் அதில் 2 புடவை எங்கள் அம்மாவுக்கு, 2 புடவை எனக்கு. எங்கள் அம்மா பூனம் தான் கட்டும். நல்ல இப்போ கிராண்டான சேலைகள்லாம் குத்துதுன்றோம். கல் வச்சு எடுத்து கொடுத்தோம்னா மூஞ்சியை பேர்த்தா துடைக்க முடியல, என்னடி எனக்கு சேலை எடுக்கிறேன்னு கத்தோம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கல் வைக்கிறதே பிடிக்கும். இந்த வட்டம் பூனத்தில் கல் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு துணி, அது என்ன துணின்னு தெரில. இதுதான் வந்து நான் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இந்த சேலையோட ரேட்டு வந்து 781 ரூபா. உங்களுக்கு தெரியுதா, மின் கேமரான்றதுனால தெரியாது. 700 ரூபா, 781 ரூபா பார்த்துக்குங்க. இதே வந்து ஜாக்கெட் வந்து டபுள் கலரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கலரில் ஜாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே வந்து நான் தீபாவளி அன்னைக்கு கட்டக்கிற போகிற சேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் சொல்லணும். ஆமாம். அதுக்கப்புறம் இது ஒரு சேலை, இது ஒரு காட்டன் மாதிரி. எனக்கு இந்த வயலட் கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாக்கெட்டு வயலட் கலரில் வருது, மஞ்சள் கலரு இது ஊரா. இந்த சேலை வந்து 279 ரூபா தான். 279 ரூபாண்டா, 280 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி, 280 ரூபா இந்த சேலை. அதுக்கப்புறம் இதே எங்கள் அம்மாவுக்கு பூனந்தான் பிடிக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நல்லா நெய்ஸாக நெல் அப்படியே கட்டியிருந்தா தெரியக்கூடாதுன்றோம். 384 ரூபா இந்த பூனம். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அப்படியே நீங்கள் எட்டி பார்க்காதமான வந்துட்டு விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பூனமுங்க. இதுவும் பூனந்தேன். எப்படி எங்கள் வீட்டுக்காரு நான் இது தீபாவளி அன்னைக்கு நைட்டியை போட விட மாட்டார். சேலையை கட்டடி, எதுக்கடி சேலையை எத்தனை சேலை எடுத்து வச்சுருக்க, புது சேலையை கட்டடி அப்படின்ட்டுவார். இந்த சேலையை கட்டிக்கிட்டு வேலை பார்க்க முடியாது. அதனால் பூனம், எனக்கு ஒரு பூனம் எடுத்தேன். இந்த பூனம் வந்து 297 ரூபா. இந்த பூனை வந்து 297 ரூபா. நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் சொல்லணும். இது வந்து பார்த்துக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கு சட்டை. இது எங்கள் வீட்டுக்காருக்கு சட்டை. இதோட ரேட்டு வந்து 506 ரூபா. இந்த ரேட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க என் நண்டுக்கு பூஜாவுக்கும் ஒரே மாதிரி பார்த்துக்குங்க மாடல். பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல் மாடலு. இதோட ரேட்டு வந்து 650 ரூபா. இது வந்து நண்டுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்காக இது நண்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க அதே கலர் தான், சேம் கலர் தான், 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எடுத்தேன். இதுங்க 650 ரூபா தான். சைஸ் மட்டும்தான் கூட குறையா. இவளுக்கு 32, நண்டுக்கு 24. இதுலேயும் ஒரே இது இருக்கான்னு பார்த்தேன். இதில் கிடைக்கல பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மாற்றமாயிடுச்சு. இது 2 ட்ரெஸ்ஸு பார்த்துங்க ஒரு பிள்ளைகளுக்கும். பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகழகாக கிடக்கு, ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன ஒரே சட்டையாக கிடக்கு, என்னத்தை எடுக்கிறது அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு சட்டை தான் எடுத்தேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு பார்க்க அழகாக இருக்குது, எதை எடுப்போம் எதை விடுவோம், ஐயோ இதை வைக்கவா தடி வைக்க மனசு இல்லையேண்டே வருது. இது ஒன்று மானசாவுக்கு, ஒரு பூஜாவுக்கு ஒரு கோட்டு மாதிரி வந்து அப்படியே புல் கெவுன்னு பார்த்துக்கோங்க, ஒரு கோட்டு மாதிரி வந்துருக்கு இங்கே முன்ன. இதோட ரேட்டு வந்து 700 ரூபான்னு நினைக்கிறேன், இருங்க பார்க்க. இதோட ரேட்டு வந்து 781 ரூபா. 781 ரூபா. ஒயிட் கலரில் அப்படியே வந்து கோட்டு மாதிரி வந்து ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோனு, அதுக்கு மேலே இந்த கோட்டு மாதிரி வந்துருக்கு பார்த்துங்க. இந்த கோட்டு தான் அழகாக இருக்குது. இந்த கோட்டை போட்டால் தான் கொஞ்சம் ப்ரிட்டியாக ஃபுல் ஹேண்டு கோட்டு. பார்த்தீங்களா, 780 ரூபா. 780 ரூபா.
என்ன இப்படி கட்டிக்கிறதுங்க. கையில் வந்து நல்ல புல் ஹேண்டாக இருக்குது. இதே வந்து பூஜாவுக்கு 2 ட்ரெஸ்ஸு பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும். அதுக்கு மானுக்குட்டிக்கு இன்னொன்று எடுக்கலைன்னா அவ்வளோதான், சண்டை நாரி இருண்டு மானுக்குட்டிக்கு ஒன்று எடுத்துகிட்டு பார்த்துங்க. இந்த ஆத்தியலா இதான் மானுக்குட்டிக்கு. இதே நண்டுக்கு ரேட்டு வந்து 500 இது நண்டுக்கு. இந்த கவுன் வந்து 500. இதாங்க எங்கள் தீபாவளி பச்சரிசி. என் எங்கடா அந்த கண்ணனுக்கு எங்கடி இந்த இதே என் மயனுக்கு சட்டை பேண்ட்டு 2 பேர்த்துக்கும். பேண்ட்டு வந்து என்ன சைஸு அப்படின்னு கேட்டால் 32ன்னு நினைக்கிறேன், 34ன்னு நினைக்கிறேன்னு தெரிலன்றாரு. யோ பார்த்து சொல்லியா அப்படின்னா, பார்க்க முடியாதுடி, நான் தச்சுட்டு வந்த பேண்ட்டு போட்டிருக்கேன், தையக்கடையில் கூட தப்போம்ல அந்த பேண்ட்டு போட்டிருக்கானா வேலை பேண்ட்டு அப்படின்றாரு. யோ அப்போ நீ எடுத்துக்கன்ட்டு பேண்ட்டு 2 பேருக்கு பேண்ட்டு போட்டு பார்த்தாத்தே. ஏன்டா தீபாவளி டயத்தில் மாற்ற மாட்டாங்க, எதுக்கு இது வம்பு, எக்ஸ்சேஞ்சு கிடையாதான். அதனால் சட்டையை மட்டும் 2 பேத்துக்கு, இந்த சட்டையவும் இன்னொரு சட்டைங்க காணாம பார்த்துட்டேன். சாப்பாடு மயனுக்கு ஒரே சட்டை பார்த்தேன் கிடைக்கல. அவருக்கு போயிட்டு அவனுக்கு நல்லா எடுத்து செக்குடு, இந்த செக்குடுலேயே பார்த்தேன் கிடைக்கவே இல்லை. இது வந்து அவருக்கு. இதோட பச்சரிசி தீபாவளி பச்சரிசி முடிச்சு மொத்தத்துக்கு 5400 வந்துச்சு. 6000 சொன்னதில் 500 மிச்சப்படுத்தி 5400 ட்ரெஸ் எடுத்துகிட்டு தீபாவளியை முடிச்சுட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இதில் பாசி ஊசி பவளம் இந்த இருக்குது, அதையும் கட்டுறேன். அடியே அம்மாவோட மணி பர்ஸ் எடுத்துகிட்டு வாடி. என்னதான் தங்கத்தில் தோடு இருந்தாலும் பெத்தலையிலையும் தோடு வேணும்னு என் மக அழுவா. அதனால இந்த வத்தியெல்லாம் தோடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். 20 ரூபா அந்த தோடு. அதுக்கப்புறம் கழுத்து நிறைய நெக்லஸ் மாதிரி போட்டு குத்துதுன்றாளுங்க, போடவே மாட்டேன்றாளுங்க. அதனால் பாசி மாதிரியே இந்த விட்ட வாங்கிட்டேன். இந்த 20 ரூபா. சரி இது 50 ரூபா, அதுதான் 20 ரூபா, இது 50 ரூபா. அதே மாதிரி தான் இதுங்க, ஒரே இது மனசாக்கும் பூஜாக்கும் ஒரே மாதிரி. இது ஒரு 50 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு பாசி, இந்த பாசியும் 50 ரூபா. யாருக்கு? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு. யாருக்கா? நண்டுக்கு இறத்தளத்தை பற்றியில இவ்வளவோ வாங்கிக்கிட்டு வந்துட்டேங்க. நல்லா சாப்பிட்டு கடையில் வந்துட்டேன் பார்த்துக்குங்க. இதே என்னோடய தீபாவளி பச்சரிசி. நல்லா 6000க்கு சாமான் சொல்லி காசை கொடுத்து விட்டா 5500க்குள்ள முடிச்சுட்டு மீதி இருக்கிற 400 ரூபாய்க்குள்ள சாப்பிட்டுட்டு அதோட இந்த பிள்ளைகளுக்கு வளைவி பசியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வளைவி இதுக்கெல்லாம் வாங்கணும். இதே என் தீபாவளி பச்சரிசி. இன்னும் வந்து வீட்டுக்கு தேவையான சாமியம் பூரா வாங்கணும் பார்த்துங்க. மளிகை சாமியம் பூரா அது ஊரணும். புதிய வியாழக்கிழமை வாக்கில் தான் வாங்கணும். நெருக்கு வீட்டில் தான் போய் வாங்கணும். இன்னும் போனஸ் தரல கம்பெனியில் இருந்து. இனிமேல் போனஸ் கொடுக்க வந்தே அதெல்லாம் வாங்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். எப்படி நல்லா சூப்பராக ட்ரெஸ் எடுத்துருக்காங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தாடி